கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இப்பொழுதும் வேதத்தில் எஸ்தர் ராணி ஜெபித்த ஜெபத்தை குறித்து தியானிக்கப் போகிறோம். மத்தேயு 17 அதிகாரம் 21 இயேசு தம் சீசர்களை பார்த்து சொன்னார், இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்போது உங்கள் கடன் பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு, வியாதியை கொண்டு வருகிற பிசாசு, பலவீனங்களை கொண்டு வருகிற பிசாசு, சமாதான குறைச்சல்களை கொண்டு வருகிற பிசாசு, வறுமையை கொண்டு வருகிற பிசாசு, இன்னும் எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வருகிற பிசாசு ஓடி போவான். இங்கு எஸ்தர் ராணி உபவாச ஜெபத்தினால் தன் பிரச்சனையை எப்படி ஜெயித்தாள் என்று பார்ப்போம். அனாதையான எஸ்தர் தன் சித்தப்பா மொர்தெகாயினால் வளர்க்கப்பட்டாள். பின்பு ஆகாஸ்வேரு ராஜாவை திருமணம் செய்து 127 நாடுகளுக்கு ராணியானாள். அந்த அரண்மனையிலே இருந்த ஆமான் என்பவனை ராஜா மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். ராஜாவின் அரண்மனையிலிருந்த ஊழியக்காரர் அனைவரும் ஆமானை வணங்கினார்கள். ஆனால் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை. இதனால் மொர்தெகாயின் மேல் கோபம் கொண்ட ஆமான் மொர்தெகாயும் யூத குலத்தையும் அழிக்கும்படி திட்டம் போட்டு செயல்படுத்த தொடங்கினான். இந்த செய்தி எஸ்தருக்கு அறிவிக்கப்பட்டது. எஸ்தர் உள்ளத்திலே கலங்கி ஜீவனுள்ள தேவனையே நோக்கி பார்க்க உபவாசம் பண்ணி ஜெபிக்கும்படி யூத குலம் அனைத்திற்கும் அறிவிப்பு கொடுத்தாள். இதை எஸ்தர் 4 அதிகாரம் 16 பார்க்கலாம். நீர் போய் சூசானிலே இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லச் சொன்னாள். இப்படி எஸ்தர் உபவாசம் பண்ணி ஜெபித்து அடுத்த நாள் ராஜ விருந்திலே யூத குலத்திற்கு தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று இந்த துஷ்ட ஆமான் ஏற்பாடு செய்திருக்கிறான் என்று ராஜாவிடம் கூறினாள். இதனால் மூர்க்கம் கொண்ட ராஜா மொர்தெகாய்க்கு ஆயத்தம் செய்த தூக்கு மரத்திலே ஆமானையே தூக்கிலே போடும்படியாக ராஜா உத்தரவிட்டார். யூத குலத்திற்கே இதனால் மகிழ்ச்சி உண்டாயிற்று. எஸ்தர் ராணி இவ்விதமாய் உபவாசம் பண்ணி ஜெபித்ததின் மூலம் ஜெயம் கொண்டாள். ஆம் பிரியமானவர்களே, நீங்களும் உபவாச ஜெபத்தினாலே எல்லா பிரச்சனைகளும் மேற்கொள்ள முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.